மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 26,77,220 வாக்காளர்களிடம் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த பணிகள் எந்தெந்த பகுதிகளில் தற்போதைக்கு தொடங்கி இருக்கிறது, என்னென்ன விவரங்களை அவர்கள் கேட்கிறார்கள்? அப்படி அந்த மதுரை மாவட்டத்தில் கூடிய 10 தொகுதியில ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்காளர் பதிவு அலுவலர் அப்படின்னு இப்ப கார்பரேஷன் இருக்குன்னா கார்பரேஷன்ல ஒரு ஏஇ தலைமையில அந்த மாதிரியான வாக்காளர் பதிவு அலுவலக தலைமையில 2 உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் நியமிக்கிறாங்க. இவங்களுடைய மேற்பார்வையில ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் வாரியா பூத் லெவல் ஆபீசர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க. அதாவது தேர்தல் அலுவலர், பூத் வாரியான தேர்தல் அலுவலர். அவரு நேரடியா ஒவ்வொரு வீட்டுக்கும் போறாரு. ஒவ்வொருத்தருக்கும் சராசரியா 1000 இருந்து 1200 ஓட்டு இருக்கு ஒவ்வொரு பூத்துக்கும். ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் டெய்லி 50 வீட்டுக்கு போறாரு. அப்படியாக இந்த மாதம் முழுக்க அவர் டெய்லி 50 பேரை சந்திச்சு மனுக்களை அந்த விண்ணப்பங்களை கொடுக்கிறாரு. கொடுத்து அவங்களோட பூர்த்தி செஞ்சு அந்த விண்ணப்பங்களை வாங்க போறாரு. ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் மாதத்துல 3 முறை அவர் அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்குண்டான தகவல்கள் கொடுக்க போறாரு. இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக இந்த பணிகள் எல்லாம் முடிச்சு அவங்க அதை வாங்குவாங்க. இதுல என்னன்னா பல்வேறு விதமான சந்தேகங்கள் வாக்காளர்களுக்கு இருக்கு. அதை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் 3 முறை வரப்போறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா இந்த உறவினர்கள் தந்தை தாயினுடைய பெற்றோருடைய எப்பிக் எண் கேட்கிறாங்க. அதுல ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது குழப்பம் வாக்காளர்கள்ட்ட இருக்கு. இன்னொன்னு, உறவினர்களுடைய விவரங்கள், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையினுடைய எண் விவரங்கள் எல்லாம் கேட்கிறாங்க. இதுல எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுல வாக்காளர்கள்ட்ட ஒரு சிறிய குழப்பம் இருக்கு. அதையெல்லாம் தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்னு, இந்த அவங்க 2004க்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்தமைக்கான வசிப்பிடத்தையோ அல்லது அவங்களுடைய இருப்பிடத்தை நிரூபிக்கான சான்றிதழ்களா, பாஸ்போர்ட், பிறப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு பாஸ்புக், இப்படி விவரங்கள்லாம், கல்வி சான்றிதழ் எல்லாம் கேட்கறாங்க. இதுல ஆதார் கூட 9வது ஆவணமா தான் பயன்படுத்துறாங்க, குறிப்பிடுறாங்க. எனவே ஆதார் அப்படிங்கிறது ரொம்ப கடைசியாகத்தான் சேர்க்கப்படுது. அதனால அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் அவங்க கொடுக்க வேண்டிய தேவைகள்லாம் இருக்கு. இன்னொன்னு, இதுல ஏதாவது தவறான விவரங்கள் கொடுக்கப்பட்டா அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அளவுக்கு கூட விவரங்கள் கொடுத்திருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்காளர்கள் கடந்த முறை வழக்கமா பூத்துகளுக்கு போய் நாங்க ஃபாரம் வாங்கி கொடுக்கறத விட நேர்ல வீட்டுக்கு கொடுக்கறது ஈஸியா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான விவரங்கள்லாம் கேட்கறதுல கொடுக்கறதுல ஒரு சிறிய குழப்பம் இருக்குன்றாங்க. அதை எப்படி நிவர்த்தி செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வாக்காளர்கள்ட்ட இருக்கு. அப்படியா SIR தொடங்கப்பட்டிருப்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வெற்றி.